யானை தாக்கி மனிதர்கள் உயிரிழப்பதும் மனிதனின் பேராசையால் யானைகள் அழிக்கப்படுவதும் அன்றாடம் அரங்கேறி வரும் ஓர் அவலமாகவே மாறியுள்ளது. இதன் மிக அண்மைய தகவலாக காத்தான்குடியில் இன்று காலை யானை தாக்கி ஒருவர் பலியான செய்தி பதிவானது. கொக்கட்டிச்சோலை சாமந்தியாறு பகுதியில் இன்று அதிகாலை 5:30 அளவில் இந்த விபரீதம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 52 வயதுடைய சற்குணம் ராசதுரை என்ற குடும்பஸ்தர் ஸ்தலத்திலேயே பலியானதாக மரண விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தறிவு கொண்ட யானையின் வாழ்விடத்தில் 6 அறிவு படைத்த மனிதன் அத்துமீறி குடியேறுகின்றான். மனிதனின் தேவைகளுக்காக காடுகள் அழிக்கப்பட வாழ்வதற்கும் உண்பதற்கும் வாய்ப்பில்லாத நிலையில் யானைகள் கிராமங்களை அழிக்கின்றன. விலை உயர்ந்த தந்தங்களுக்காக அநியாயமாக யானைகள் கொல்லப்பட்டன என்பது கடந்த கால வரலாறு. டைனோசர் காண்டாமிருகம் போன்று யானை என்ற விலங்கையும் எதிர்காலத்தில் வரும் கதைகளில் மட்டும்தான் காணலாமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக சூழலியலாளர்கள் கவலை வெளியிடுகின்றனர். சுற்றுலாத்துறை அமைச்சரான நவீன் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் அண்மையில் வெளியிட்ட கருத்தும் அதனையே பறைசாற்றுகிறது. 2005ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை 1860 யானைகள் உயிரிழந்திருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். அவரது கருத்தின் பிரகாரம் இலங்கையில் வருடாந்தம் சராசரியாக 150 யானைகள் உயிரிழப்பதாக புள்ளி விவரங்களின் மூலம் தெரிய வருகின்றது. 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் 250 யானைகள் வீதம் உயிரிழந்திருப்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கதாகும். இலங்கையில் யானைகள் சரிந்து வாழும் இடங்களாக உடவளவே தேசிய பூங்கா, யாழ விலங்குகள் சரணாலயம், வில்பத்து தேசிய வனம், மின்னேரியா தேசிய வனம் என்பன காணப்படுகின்றன. சரணாலயங்களில் மேற்கொள்ளப்படும் அத்துமீறிய குடியேற்றங்கள் யானைகளின் வாழ்விடத்தை மனிதன் கொள்ளையிடும் ஆதாரமாகும். காடுகளை அழிப்பதால் கிரமமாக கிடைக்க வேண்டிய மழை வீழ்ச்சி குன்றுவதுடன் நீர்நிலைகள் வற்றி தாவரங்கள் இல்லாது யானைகள் பட்டினிக்கு தள்ளப்படுகின்றன. இதன் உச்சகட்டமாக கிராமங்களுக்குள் பிரவேசிக்கும் யானைகள் விவசாய நிலங்களை அழித்து மனிதனையும் தாக்கிக் கொள்கின்றன என்பது உணர வேண்டிய உண்மை. 2005ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரையான 8 வருட காலப்பகுதியில் 120 பேர் யானை தாக்கி கொல்லப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. யானைகள் கிராமங்களுக்கு உட்புகாத வண்ணம் மின்சார வேலிகளை அமைப்பதோடு யானைகளை பாதுகாக்க விலங்குகள் சரணாலயங்கள் உரிய முறையில் பராமரிக்கப்பட வேண்டும். மக்கள் காடுகளுக்குள் செல்ல முடியாதவாறும் விலங்குகள் காட்டிலிருந்து வெளியில் வர முடியாத வகையிலும் பாதுகாப்பு அரண்கள் எழுப்பப்படல் சிறந்தது. ஆக மொத்தத்தில் மனிதனுக்காக யானையோ யானையால் மனிதனோ கொல்லப்படாத நிலை உருவாக வேண்டும்.